நான் சொன்னேன் கட்டாயமாக நான் ஒரு சாட்சியை நான் சின்ன சாட்சி நான் சொல்லுகிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். You know, a testimony you can only give when you've had a test. You can only give a testimony when you've had a test. நீங்கள் சாட்சியை சொல்ல முடியும் எப்படி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது பலதரப்பட்ட போராட்டங்களிலே சூழ்நிலைகளில் நீங்கள் போனால் மாத்திரம்தான் அதுக்குரிய சாட்சியை உங்களால் உண்மையாகவே சொல்ல முடியும். It's been a long time since I've been to school. நான் அநேக வருடங்கள் முன்பதாக நான் ஸ்கூலுக்கு போன பொழுது When I was in school as a young girl, இதே போல சின்ன வயதிலே நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது பாடசாலையில் படிக்கிற நாட்களிலே my teachers would give me a test. அந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு என்ன செய்வார், ஒரு டெஸ்டை கொடுப்பார். To see what I had learned. நான் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில டெஸ்ட்களை அவர் எனக்கு கொடுப்பார். I'm assuming you all have tests. அதே போல உங்களுக்கு அதே போல உங்கள் வாழ்க்கையில் நிறைய பரீட்சைகள் இருக்கலாம். And when my children were young, என்னுடைய பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கும் பொழுது they get really scared அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக காணப்பட்டார்கள். about having a test. அதாவது பரீட்சை என்றாலே அவர்களுக்கு ஒரு நடுக்கம் பிடித்துவிடும். Do y'all know y'all have tests? Yeah, we having tests. So I would tell my children, ஆகவே என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். just remember what you have learned. நீங்க என்ன காரியத்தை கற்றுக்கொண்டீங்களோ அதை மாத்திரம் பரீட்சை நேரத்தில் நினைவு கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். Don't panic. அந்த நேரத்தில் நடுக்கம் கொள்ள வேண்டாம். Don't get scared. அந்த நேரத்தில் நடுங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். Remember what you have learned. என்ன காரியத்தை நீ படித்தாயோ அந்த காரியத்தை நீ நினைவில் வைத்துக் கொள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். I don't have school tests anymore. என்னுடைய வாழ்க்கையில இனி எந்த ஸ்கூல் பரீட்சையும் கிடையாது. And many of you are similar. You don't have school. அதே போல அனைத்து பெரியவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் பாடசாலையில் இனி எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. But we have tests in life. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பரீட்சைகள் இருக்கிறது. So I want us to remember ஆகவே இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் what we have learned. என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I can tell you that I have learned நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். that the creator of this world is my friend. அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். He is your friend. அவர் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார். I have learned that he will never leave me nor forsake me. நான் ஒரு காரியத்தை நான் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டேன். அவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன். And in your test of life, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போன்ற பரீட்சைகள் இருக்கிறது. you need to remember he's your friend. அந்த நேரத்துல பரீட்சை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை, உங்களுடைய நண்பனை நீங்கள் நினைவு கூற வேண்டும். He stays closer than a family member. அவர் எங்களுடைய குடும்பத்தோடு கூட ஒன்றிணைந்த நபராக இருக்கிறார். He will never leave you nor forsake you. அவர் குடும்பத்தோடு உங்களோடு கூட இருக்கிறபடினால் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிடவும் மாட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். That one of his names is El Roi. அதே போல இன்னொரு பெயர் நான் அவரிடத்துல ஒரு பெயரை பற்றி நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பெயர் எல் ரோயி. That's one of my favorite names of God. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இருக்கிற பெயர்களிலே எனக்கு பிடித்த பெயர் எல் ரோயி. I have learned நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். that El Roi means I am the God who sees. எல் ரோயி என்றால் என்ன? அவர் நம்மை காண்கிற தேவன். And you have learned ஆகவே நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் that the God who sees you ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். in whatever situation நீங்கள் you are in நீங்கள் life. எப்படி வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். So when you are going through a life test, உங்களுடைய வாழ்க்கையில சில பரீட்சைகள், சில போராட்டங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போகும் பொழுது remember the things that you have learned. அந்த காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். The faithfulness of God. அதாவது ஆண்டவர் நம்ம மேலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Thank you for your hospitality. ஆகவே நீங்கள் எங்களுடைய நேசத்துக்காக, பாசத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Your love, your kindness. உங்களுடைய அன்பு, நீங்க எங்கள் மேல காட்டின இரக்கத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I'm taking Sri Lanka in my heart. இப்போ நான் இலங்கை தேசத்தை என்னுடைய இருதயத்திலே நான் எடுத்துக்கொண்டேன். மறுபடியுமா இலங்கை தேசத்துக்கு நான் வரும்படியா நான் ஆசைப்படுகிறேன். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.